திருவையாற்று பதிகத்தில் அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய பாடல். மருவி பிரிய மாட்டேன் நான் வழி நின்று ஒளிந்தேன் ஒளிகிலேன் பருவி விச்சி மலை சாரல் பட்டை கொண்டு பகடாடி குருவி ஓப்பி கிளி கடிவார் குழல்மேல் மாலை கொண்டோந்து தரவ திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ. அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், திருவையாற்றில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் திணைப்பணம் காப்பதற்காக செல்வர். அதாவது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் திணைப்பணம் காப்பர். திணைப்பணம்னா அந்த திணை, வரகு, கேழ்வரகு இந்த மாதிரி தான் அவங்க போட்டுப்பாங்க. அப்போ அதில் பார்த்தோம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய கிளிகளை ஓட்டுவார்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு என்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், நிறைய நெற்பயிர்கள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கரும்பு தோட்டமோ இல்லை ஏதாவது ஒரு பயிர் தோட்டமோ இருக்கும். அந்த பயிர் தோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சோளகுள்ள பொம்மை ஒன்று நிற்க விட்டுருப்பாங்க. ஏன் அந்த சோளகுள்ள பொம்மை விட்டுருக்காங்க அப்படின்னு நிற்க வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த பொம்மையை பார்த்தா மனிதர் உருவம் நிற்கிற மாதிரியே இருக்கும். அந்த மனிதர் உருவத்தை பார்த்துட்டு ஆள் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு இந்த காக்கா குருவியெல்லாம் இந்த நெல் பயிரோ இல்லை திணைப்புணமோ இல்லை கேழ்வரகோ இல்லை ஏதோ ஒன்று கொத்தி திங்காமல் இருக்கும். அதற்காக தான் இந்த சோளகுள்ள பொம்மை வைப்பாங்க. சங்க காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சோளகுள்ள பொம்மை வைக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பெண்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த கிளி, பறவை இதைகளை ஓட்டுவாங்க. அதைத்தான் இங்கே சுந்தரர் என்ன சொல்கிறாங்க, திருவையாற்றில் இருக்கக்கூடிய மகளிர் திணைப்புணம், அதாவது பருவி விச்சு மலைச்சாரலில், அதாவது மலைச்சாரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டை கொண்டு பகடாடி பகடாடின்னு சொன்னால் காய் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குருவி ஓப்பி கிளி கடிவார், குருவியை ஓட்டுவார், கிளிகளை கடிவார். கடிவார்னு சொன்னால் கிளிகளை திட்டுவாங்க. ஏன் எங்கள் வீட்டு பைத்தை திங்கிறீங்க மேரிங்கன்னு சொல்லி திட்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஓட்டுவாங்களாம். குழல் மேல் மலை கொண்டு அப்படியே பார்த்த மலை பொருந்திய அழகு பொருந்திய இடம்தான் எதுன்னு பார்த்தோம்னா காவிரி ஆறு. அந்த காவிரி ஆற்றில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குளிப்பாங்களாம். அப்படி குளிக்கும் போது அந்த பெண்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை அந்த காவிரி ஆறு இழுத்துக்கிட்டு போகுமா. இழுத்துட்டு போகும்னு சொன்னால் இப்போ நிறைய தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளே இழுத்துட்டு போகும்ல பார்த்தியா, அதுபோல் மகளிர் அணிந்த மாலைகளை ஈர்த்து கொண்டு எது போகுமா, அந்த காவிரி ஆறு போகுமா. அப்படியே பார்த்தா அந்த காவிரி ஆற்றை கொண்டிருக்கக்கூடிய ஐயாற்று அடிகளே என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை ஏன்னா அந்த காவிரி ஆறு கூட ஏன்னா அந்த பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாலை கூட பிரிந்து போனாலும் பிரிந்து போய் ஒழிய என்றைக்குமே நான் உன்னை பிரிய மாட்டேன், மருவி பிரிய மாட்டேன், நான் உன்னை என்னைக்குமே விட்டு பிரிய மாட்டேன், வழி நின்று ஒளிந்தேன் அப்படியே நான் உன்னை நீ என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த நீர் என்ன பண்ணா பெண்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை பிரிச்சுட்டு போயிருமா, பிரிச்சு இழுத்துட்டு போயிருமா. ஆனால் சிவபெருமானே நீனே என்னை பிரித்தாலும் நான் உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சுந்தரர் சிவபெருமானிடம் சொல்லு. நாலாவது பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், குலைக்கால் வாழை குலைத்தங்கு, அழகிய காவிரி கரையில் இருக்கக்கூடிய வாழை குலை இருக்குது. வாழை மரம் குலை குலையாக காய்த்திருக்கு. அடுத்து தென்னை மரம் குலை குலையாக காய்த்திருக்கு. அப்படி எங்கே இருக்கான், கொண்டு கரை மேல் ஏறியும் 2 பக்கம் கரையோரங்கள், காவிரி ஆற்றோட 2 பக்கம் கரையோரங்களிலும் வாழை மரங்களும் தென்னை மரங்களும் குலை குலையாக காய்த்திருக்கக்கூடிய காவிரி உடைய ஐயாற்று அடிகளை சிவபெருமானை பழகா நின்று பணி செய்வார். உன்னிடம் பழகாதவங்க பணி செய்தாலே என்ன பண்ணுவாங்க, நீ ஏற்றுக்கொள்வாய், ஆனால் பெற்ற பயன் என்று அறியலேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, உன் அருகில் நின்று பணி செய்வார், அதனால் நான் பெற்ற பலன் ஒன்று அறியும். உனக்கு பக்கத்துல நின்றுட்டு நான் பணி செஞ்சிட்டு இருக்கேன், ஆனால் அதனால் எனக்கு ஒன்றும் பணி, அதாவது பயன் என்ன என்கிறது எனக்கே தெரியலை. நீ என்னை ஆட்கொண்டிட்டாய், இருந்தாலும் எனக்கு என்ன பயன் என்று எனக்கால அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல். பிழைத்த பிழை என்று அறிய நான் பிழையை தீர பணியாயே, மலைக்கண் நல்லார் குடைத்தாடு மலையும் நிழலும் கொல்லாமை, கலைக்கொள் பிரசம் கலைந்தெங்கும் கழனி மண்டி கையேறி அழைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ.
திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார் இருந்துச்சுன்னா அந்த சிவபெருமானுடைய அந்த காவிரியுடைய புகழை தான் சொல்கிறார், ஐயாருடைய புகழை. திருப்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா வாழைக்குலை கலைக்கொள் பிற கலைதங்கு, அதாவது வாழைக்குலையும் தென்னங்குலையும் கரைமேல் இருக்கக்கூடிய காவிரி நீரே நீ ஒன்றே ஆடை அணிந்திருப்பதால் உன் அடியவர், அதாவது உன்னையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடையாக அணிந்திருக்கின்றனர், உன் அருகில் நின்று பணி செய்வர், அதனால் நான் பெற்ற பலன் என்ன அப்படின்னு கேட்டார் பார்த்தியா. கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா மலைக்கண் மகளிர் மூழ்கி விளையாட, அந்த காவிரி ஆற்றில் பெண்கள் வந்து மூழ்கி விளையாட நீ பெருகிய வயல்களில் நிறைந்து ஒளித்து செல்லும் அழகுடையது காவிரி. அதாவது இந்த காவிரியோட தண்ணி தான் நம்மளுடைய வயலில் எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து தஞ்சை மாவட்டம் இப்போ நெற்களஞ்சியம் அப்படி திருவாரூர் மாவட்டத்துலாம் தண்ணி வருது, எங்கேருந்து வருதுன்னா காவிரி ஆற்றுலேருந்து தான் வருது. அந்த காவிரி ஆற்று தண்ணி வந்து எங்கே வருதுன்னு சொன்னால் எல்லா வயல்களிலும் நின்று ஒலிக்கின்றது. அப்படியாப்பட்ட அடியேனே நான் உனக்கு செய்த குற்றம் ஒன்றுமில்லை, நான் உனக்கு வந்து எந்த ஒரு குற்றமும் செய்யலை, இருப்பினும் நான் எதுவும் தெரியாமல் செஞ்சிருந்தேன்னு சொன்னால் அந்த பிழையை நீ மன்னித்து அருள வேண்டும் என்று சுந்தரர் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, நான் ஒரு தப்பும் செய்யலை, இருந்தாலும் தெரியாமல் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா அதை நீ மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் கொன்றை சடைமேல் ஒன்று உடையாய் விடையாய் கையினால் மூர்க்கர் புறம் மூன்று எரி செய்தாய் முன்னி பின்னி முதல்வன் நீ வார்கொள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு ஆர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளே. அடுத்து பார்த்தோம் சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வார்கொள் அருவி பலவாரி மணியும், அதாவது காவிரி ஆற்றில் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த 18ஆம் பேருக்கு இன்னும் அடுத்து பார்த்தோம்னா காவிரி விழா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விழா கொண்டாடுவாங்க. அப்போ வந்து என்னன்னு பார்த்தா அந்த காவிரி ஆற்றில் வந்து பொண்ணு முத்து மணி இதெல்லாம் வந்து கொட்டு அபிஷேகம் பண்ணாங்க. அப்படியே பார்த்த திரை காவிரி கோட்டத்தை அப்படியே பார்த்த பொண்ணும் பொருளும் கொட்டக்கூடிய மணியை அந்த காவிரி ஆற்றில் கொண்டு போய் கொட்டுவாங்களாம். அப்படியா பார்த்த பெருமை உடைய காவிரி ஆற்று உடைய ஐயாற்று அடிகளாகிய சிவபெருமானே கார்கொள் கொன்றை சடைமேல், அதாவது சடைமேல் பிறையையும் கொன்றையையும் உடையவனும் விடையை பாகையினால், விடை என்று சொன்னால் காளையை வந்து இடைப்பாகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே மூர்க்கர் முப்புறம் எரித்தாய், அதாவது 3 கண்களாய் முப்புறத்தை எரித்த சிவபெருமானே நீ வந்து முன்னையும் நீந்தான் பின்னையும் நீந்தான் ஆதியும் நீந்தான் அந்தமும் நீந்தான் என்று சிவபெருமானை புகழ்ந்து பாடுகின்றார். அடுத்த பாடல் மலைக்கண் மடவாள் ஒரு பாலை பற்றி உலகம் பழி தேர்வாய் சிலைகொள் கனையால் எய்த செங்கண் விடையை தீர்த்த நீ மலைக்கொள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு திரைக்கோ காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ. அதாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் திருப்பி அதே தான் சொல்கிறாரு, அந்த காவிரி ஆற்றில் என்னென்னத்தை போடுறோமோ நம்ம மணியும் முத்து பொன்னும் கொண்டு பெருமைப்படக்கூடிய அந்த காவிரி ஆற்றில் மலைக்கண் மடவாள் ஒரு பாலாய், மலைக்கண் மடவாள் ஒரு பாலாய், பெண்கள் வந்து கஷ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவனாகவும் உலகம் பற்றி உலகம் பழி தேர்வாய் சிலைகொள் கனையால் எய்தல் செங்கண் விடையை தீர்த்த, செங்கண்ணால் சிவந்த கண்ணால் முப்புறத்தை எரித்தவனும் விடையை வாகனமாக உடையவனும் ஐயாறு சிவபெருமான். அப்படியே சிவபெருமான் எங்கே இருக்காரு, காவிரி ஆற்று கரையிலே திருவையாற்றில் அமர்ந்திருக்கின்றாய். அடுத்த பாடல் போலும் மதியும் புன்கொன்றை புனல் சேர் சென்னி புனையா சூழும் அரவம் சுடர் ஜோதி உன்னை தொழுவார் துயர் போக வாழும் அவர்கள் ஆங்காங்கே வைத்த சிந்தை உயர்த்தாட்டு ஆளும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ. அடுத்து பார்த்தோம் சொன்னால் இந்த சிவபெருமான் வேறு என்னென்ன வச்சுருக்காருன்னு பாருங்கள். மதின்னு சொன்னால் நிலவு, அந்த நிலவினை வந்து வச்சுருக்காரு. புன்கொன்றை புனல் சேர் சென்னி, தலையில் வந்து புனல் என்று சொல்லக்கூடிய நீரை வைத்திருக்கின்றார், கொன்றையை வச்சிருக்கார். சூழும் அரவம் என்று சொன்னால் பாம்பை வந்து சூடி இருக்கின்றார். உன்னை தொழுதோர் துயர் போக, சிவபெருமானை உன்னை யார் வந்து தொழுதேத்தி வணங்குகின்றாரோ அவருடைய துயர்னு சொன்னால் துன்பம் போகவும் வாழும் அவர்கள் ஆங்காங்கே வைத்த சிந்தை உய்த்தாட, அவர்கள் வந்து வாழணும்னு நினச்சி உன்னை நினச்சாங்கன்னா நீ அவர்களுக்கு வாரி வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய சிவபெருமானே நீ எங்கே இருக்கின்றான்னு சொன்னால் திரை, அதாவது அலை வந்து மோதக்கூடிய காவிரி உடைய ஐயாற்றில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானே என்று சிவபெருமானை
சிவபெருமானை புகழ்ந்து பாடுகின்றார். அடுத்த பாடல். கதிர்கொள் பசியே ஒத்தேன் நான் கண்டேன் உம்மை காணாதேன் எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எம்மான் தம்மான் தம்மானேன் விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ. அடுத்து இந்த பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது எப்படி ஒருத்தன் வந்து பசிச்ச உடனே போய் வந்து சாப்பிடுவானா, அதாவது ஒரு சோத்தை பார்த்தோன்னா பசி உடையவன் எப்படி போய் சாப்பிடுவானா, அதே போல் காவிரி ஆற்றில் ஊறக்கூடிய நீரை பார்த்த உடனே அள்ளி பருகுவானா. அதுதான் சொல்கிறாரு. கதிர்கொள் பசியே ஒத்தே நான் கண்டேன் உமை காணுது. அது போல் நான் வந்து பசிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் உணவாகிய சிவபெருமான் நீ வந்து எனக்கு உணவு கொடுத்தாய். எதிர்த்து நீந்த மாட்டேன், உன்னை எதிர்த்து நான் நீந்த மாட்டேன், உன்னை எதிர்க்க மாட்டேன். தம்மானே எம்மானே விதிர்த்து மேகம் மழை பொழிய. நீ என்ன பண்ணுவ, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுத்தாலும் அதை நீ வந்து துன்பமாக ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி எங்களுக்கு வந்து என்ன பண்ணுவ, நன்மையை செய்வாய். இதற்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னு சொன்னால் மழை நீரை சொல்லலாம். அதாவது நம்ம வந்து எவ்வளவோ மேகத்துக்கு வந்து வானத்துக்கு வந்து பொழிவை தருகிறோம். அதாவது என்னன்னு சொன்னால் ஓசோன் படலம் இந்த மாதிரியான காற்றெல்லாம் நம்ம வந்து மாசுபடுத்திகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஆனால் திருப்பி நம்மளுக்கு வந்து அந்த காற்றோ இல்லை மழை நீரோ நம்மளுக்கு வந்து திருப்பி எதாவது தருது, நன்மையை தான் தருது. நம்ம எவ்வளோ தான் தீமை செய்தாலும் திருப்பி நன்மையை தருது பற்றியா. அதைத்தான் இங்கே வந்து ஓமையாக சொல்லியிருக்காங்க. விதிர்த்து மேகம் மழை பொழிய. நம்ம எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் மழை நம்மளுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்குது. அது போல் சிவபெருமானே நாங்கள் எவ்வளவு துன்பம் செய்தாலும் அதை நீ பொறுத்து கொண்டு திருப்பி எங்களுக்கு இன்பத்தை தருகின்றாய். அப்படியே பார்த்த இன்பத்தை தரக்கூடிய சிவபெருமான் எங்கே இருக்கிறான்னு பார்த்தோம்னா திரை காவிரி கோட்டத்து அலை மோதுகின்ற காவிரியை உடைய திருவையாற்றில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் ஆகும். அடுத்த பாடல். கூசி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்றிலேர் குறிப்பில்லீர் தேசவேந்தன் திருமாலும் மலர்மேல் அயனும் காண்கிலா தேசமெங்கும் தெளிந்தாட தென்னீர் அருவி கொணர்ந்தெங்கும் வாசத்திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ. இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம திருநாவுக்கரசனையும் சொன்னோம். அதாவது சிவபெருமானுடைய அடியை முடியை காண்பதற்கு யார், திருமாலும் படைக்கக்கூடிய அந்த நான்முக கடவுளும் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. தேடி போய் பார்த்து அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை. திரும்பி வந்தாங்க. தேசம் எங்குன்னு சொன்னால் அந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு நீ வந்து என்ன கொடுத்தாய், காட்சி கொடுத்து என்னை வழிபட செய்தாய் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை புகழ்ந்து பாடுகின்றார். கடைசியாக உள்ள பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, கூடி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்றிலேர் குறிப்பில்லேர் ஊடி இருந்து உணர்கிலேன் உம்மை தொண்டன் ஊரேன் தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன் ஆடு திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ. அதாவது எங்கே தேடி பார்த்தாலும் அந்த உன்னுடைய அடியை முடியையும் காண முடியவில்லை. ஆனால் எனக்கு என்ன காட்சி கொடுத்தாய், ஆட்கொண்டாய். எங்கே ஆட்கொண்டாய், திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜாவே எனக்கு வந்து ஆட்கொண்டாய். அப்படியே பார்த்த அந்த தியாகராஜன் அப்படிப்பட்ட தியாகராஜனை தரிசித்த நான் திருவையாற்றில் இருக்கக்கூடிய உன்னை தரிசிக்க நான் வந்துள்ளேன். உன்னை தரிசிப்பதற்கு எனக்கு வழிவிட வேண்டும். என்னன்னு கேட்டால் அவர் வந்து ஆற்று வெள்ளம், எந்த ஆற்று வெள்ளம், காவிரி ஆற்றை வந்து கடந்து போய் தான் அவர் என்ன பண்ணணும், திருவையாற்றில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட வேண்டும். அப்படியே பார்த்த சிவபெருமானை வழிவிடுவதற்கு இந்த காவிரியாரே நீ தான் எனக்கு வந்து துணை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அசையும் அலைகள் உடைய காவிரி திருவையாற்றை உடைய சிவபெருமானை காவிரியில் வெள்ளம் குறைய செய்து திருவையாற்றில் வழிபாடு செய்ய எமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்படியாப்பட்ட புகழ் வாய்ந்த சிவபெருமானே எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், என்ன நீ ஆட்கொண்டுட்டாய். இருந்தாலும் திருவையாற்றில் இருக்கக்கூடிய உன்னை காண்பதற்காக நான் வந்துள்ளேன். வந்த எனக்கு காவிரி ஆறு வழி கொடுக்க செய்யுமாறு நீ செய்ய வேண்டும் என்று சிவபெருமானை வந்து சுந்தரர் வந்து என்ன பண்ணுறாரு, புகழ்ந்து பாடி காவிரி ஆறு வழி கொடுக்க திருவையாற்றில் இருக்கக்கூடிய ஐயாற்று அடிகளை போய் வழிபாடு செய்கின்றார் சுந்தரர்.